எனக்கு படிப்பு சரியா வரல. அதனால என்னால எங்கேயும் போய் வேலை பார்க்கவும் முடியல. நிரந்தரமான வேலையும் இல்ல. சரி தொழில் பண்ணலாம் அப்டின்னா, அதுவும் என்னால விருத்தி பண்ண முடியல. அது எவ்வளோ நான் பாடுபட்டாலும் விருத்தி பண்ண முடியல. இன்னொன்னு வந்து எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அனாவசியமான செலவும் நான் பண்றது கிடையாது. இருந்தாலும் என்னால முன்னேற முடியல. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன வழி? ஈஸியாக தெரியுது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாச்சு. உங்களோட தலையெழுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் பலவீனமாக இருக்கிறார்னு அர்த்தம். ஆட்சி உச்சமே பெற்றிருந்தாலும் அவர் அஷ்டமத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அல்லது சூரியனோட ரொம்ப நெருக்கமாக கெட்டு போயிருக்கிறாருன்னு அர்த்தம். அஸ்தங்கமாக இருக்காருன்னு அர்த்தம். ஆக ஒரு ஜாதகத்துக்கு 6, 8, 12 கெட்டுப்போன புதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு பேர் தான் இப்போ நீங்கள் கேட்ட இந்த விஷயங்கள் எல்லாம். புதன் பாழ்பட்டு போனால் கல்வி இருக்காது. புதன் பாழ்பட்டு போனால் புத்தி சரியாக வேலை செய்யாது. புதன் பாழ்பட்டு போனாக்கா வியாபார விருத்தி ஆகாது. ஆக ஒரு மனுஷனுக்கு எது இருக்குதோ இல்லையோ புத்தி சுவாதீனம் சரியாக இருக்கணும். யாரெல்லாம் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம், யாரெல்லாம் நரம்பு தளர்ச்சியில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் புதன் பாதிக்கப்பட்டிருக்குதுங்கிறது கண்கூடான விஷயம். புதன் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்? ரொம்ப பாதிக்கப்பட்டால் வாதம்னு சொல்லக்கூடியது, கோமா ஸ்டேஜுக்கு வேறு போகிறது, புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிறது, மூளை சாவில் இறந்து போகிறது, இதெல்லாம் புதனால் வரக்கூடிய அமைப்பு. ஸோ புதன் உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து புதனுக்குரிய மரகத பச்சைக்கல் மோதிரம் போட்டு பலப்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் தத்துவார்த்த பரிகாரமாக வேறு சிலதெல்லாம் செய்யலாம். அநேகமாக உங்களுக்கு மாமன்கள்லாம் இருக்க மாட்டாங்க. இருந்தால் அவங்களால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். தாய் மாமன்றது இருக்க மாட்டாங்க. இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை தான் வரும். யாருக்கெல்லாம் தாய் மாமன் இல்லையோ, இல்லை யாருக்கெல்லாம் தாய் மாமன் பிரயோஜனம் இல்லையோ, யாருக்கெல்லாம் தாய் மாமனோ பிரச்சனையாக இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் புதன் பாதிச்சிருக்குன்னு அர்த்தமாக இருக்கும். ஆக புதன்னா தாய்மாமன். புதன் வந்து பெருமாள், மால். புதனுக்கு இன்னொரு பேர் மால். மால்னா பெருமாள். பெருமாளுடைய சுபாவத்தில் ஒன்று ஆண் பெண்ணாக மாறக்கூடிய அமைப்பு. அதாவது பல இடத்துல அவர் மோகினி ரூபம் எடுத்திருக்கிறார் பெருமாள். அதனால் அலிரூபமானவர், அதாவது மோகினி ரூபமானவர்னா இந்த காலத்தில் என்ன சொல்லணும், அதான திருநங்கை. அவங்களுக்கான பேர் என்ன வச்சுருக்காங்க? திருநங்கைன்னு பேர் வச்சுருக்காங்க. ஆக அந்த திருநங்கையோட அனுகிரகம் நமக்கு இருந்தாக்கோ நல்லாயிருக்கும். அதனால் பல பேர் என்ன பண்ணுவாங்க, திருநங்கையை தேடி தேடி போய் வஸ்திரங்களெல்லாம் கொடுத்து, வெத்தலை பாக்கு, துணிமணி, பணம்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்குவாங்க. வியாபார ஸ்தலங்களில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து வியாபார ஸ்தலங்களில் போய் கை தட்டி காசு கேட்பாங்க. ஏன்னா வியாபாரம் பெருக்கும். ஏன்னா புதனோட அம்சம் வியாபாரம். வியாபாரம் நல்லா இருக்கணுன்னாக்கா புதனோட அனுகிரகம் வேணும். புதன் நல்லா இருக்கணுன்னாக்கா எல்லா வியாபார ஸ்தலங்களும் பெருமாள் படம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா வியாபார ஸ்தலங்களிலும் பெருமாளின் படம் வைப்பது ரொம்ப நல்லது. தொழில் ஸ்தானம் வேறு, வியாபார ஸ்தானம் வேறு. தொழில்னா எல்லாத்தையும் குறிக்கும். வியாபாரம்னா இந்த ரீட்டைல் வியாபாரம், ஹோல்சேல் வியாபாரம், இந்த மாதிரி வியாபாரத்தை மட்டும் குறிக்கக்கூடியது. ஸோ வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு புதனுக்குரிய தத்துவார்த்த பரிகாரமாக பெருமாள் படத்தையும் வைக்கலாம். அலிகள்லாம் வருவாங்கள்ல, அது திரும்பி திரும்பி அப்படி வருது. அப்படி எதாவது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. திருநங்கைகளுக்கு அவங்களுக்கான காணிக்கை, பணம், வெத்தலை பாக்கு, துணிமணி இதெல்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் மகிழ்வித்து அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். உங்களுக்கு மாமான்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்யோன்யமாக வச்சு அவங்க வாழ்க்கைக்கு உதவி செய்கிற மாதிரி பண்ணி அவங்களோட மனசில் இடம் பிடிச்சி அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். மாமான்னு இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது கொஞ்சம் மதிப்புக்குரியவங்க இருக்காங்க, பழகினவங்க தான், சார்னு கூப்பிட்ற நிலையில் இருந்தாங்கன்னா அவங்கள சார்னு கூப்பிட்றத விட்டுட்டு அங்கிள்னு கூப்பிடுங்க. எப்படி? சார்னு கூப்பிட்றத நிறுத்திட்டு அங்கிள்னு கூப்பிடுங்க. அவங்களுக்கும் மரியாதை நடத்திக்குங்க. இந்த அங்கிளுங்களுக்கு அடிக்கடிக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வியாபாரம் பெருகிறதுக்கு, புத்திசாலித்தனம் கூடுவதற்கெலாம் அது பயன்படும். கல்வித்துறையில் இருக்கிறவங்கள கரெக்டாக, கல்வித்துறை டீச்சர்ஸ், குருன்றது கொஞ்சம் இன்னும் இதோட அதிகம். குருன்னா ஆக்சுவலி வந்து ஞானத்தையே போதிக்கிறது, வாழ்க்கையை வழிகாட்டுறதுக்கு தான் குருன்னு பேர். இந்த அடிப்படை கல்வியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறவங்க,
ஸ்கூல் மற்றும் கல்லூரிகளில் படிப்புகளை சொல்லிக் கொடுக்குறவங்கெல்லாம் ஆசிரியர்கள். ஸ்கூலு மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்புகளை சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு பேர் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள் புதனோட அம்சமாகும். அவர்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் நெருக்கமாக தான் வீட்டுக்கு கூப்பிடுங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லலாம், முடிஞ்சால் பாத பூஜை பண்ணலாம். உங்களுக்கு ஈகோ இடிச்சதுன்னா வெத்தலைப்பாக்கு பூப்பழம் துணிமணி வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க. பள்ளி கல்லூரிக்கே நேராக போய் கூட அல்லது அவங்க வீட்டுக்கு போய் கூட அந்த ஆசிரியர்கள் வீட்டுக்கு டியூஷன் சொல்லி தராங்க பாருங்கள், அவங்க வீட்டுங்கள்லாம் போய் கூட நீங்கள் அந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து மறக்காமல் கணிசமான காணிக்கையை வச்சு வெத்தலைப்பாக்கு பூப்பழம் துணிமணிலாம் கொடுத்து பண்ணுங்கள். வீணையை வாங்கி வீட்டில் வைங்க. வீணை சரஸ்வதி சிலை, சரஸ்வதி உருவம், சரஸ்வதி படம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் சரஸ்வதி சிலையாக வாங்கி வீட்டில் வைங்க. வீட்டில் வச்சு சரஸ்வதியை நிறைய பூஜை பண்ணுங்கள். பெருமாளையும் சரஸ்வதியும் பூஜை பண்ணுறவங்களுக்கு புதனோட ஆதிக்கம் கூடும். அதனால் உங்களுடைய புத்தியில் ஒரு மாறுதல் ஏற்பட்டு நவீன யுக்திகள்லாம் கூடும். புத்தி யுக்தியோடு சேரும்போது தொழில் விருத்தி ஆகும். இனிமேல் போய் படிக்க போகிறதில்ல. அதனால் படிக்கிறவங்களுக்கு படிப்பு வீக்காக இருந்தால் இதே பரிகாரம். படித்து முடிச்சுட்டு வேலையில் இருக்கிறாங்க, தொழிலில் இருக்கிறாங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, முக்கியமாக வாகன தொழிலில் இருக்காங்க, அதாவது டிரைவராக இருக்கிறவங்க அல்லது வாகனம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, சிறு தொழில் பெரு வியாபாரம், சிறு வியாபாரம் பெரு வியாபாரம்னு வியாபாரம் பண்ணுற வண்டி தள்ளின்னு போய் வியாபாரம் பண்ணுறவங்கள இருந்து ஒரு கடையை போட்டு அமைஞ்சு வியாபாரம் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்க. சரஸ்வதியை வணங்குங்க, பெருமாளை வணங்குங்க, மரகத பச்சைக்கல் மோதிரம் போட்டுக்குங்க. இப்படிலாம் பண்ணுற பட்சத்தில் அதாவது திருநங்கைக்கும் ஆசீர்வாதம் வாங்க. இதெல்லாம் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு புதன் பலப்படும். அதனுடைய அமைப்பு சிறப்பாக செயல்படும். இதை செய்கிறதா இருந்தால் புதன்கிழமையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாதாரணமான பரிகாரம் அப்படின்னாக்கா பாசிப்பயிறு சுண்டல் செய்து வச்சுட்டு அதை போய் நவகிரகத்தில் புதனுக்கோ அல்லது பெருமாளுக்கோ படைச்சி, பெருமாளுக்கு அல்லது சரஸ்வதிக்கு அல்லது நவகிரகத்தை புதனுக்கு அவங்களுக்கு படைச்சி நைவேத்தியம் பண்ணி அந்த ஒரு தொன்னையில் ஒரு கரண்டியை போட்டு அந்த பக்தர்களுக்கெல்லாம் கொடுங்க. பச்சைப்பயிறு பாசிப்பயிறு சொல்கிறாங்களே அது. இது புதன்கிழமை செய்யுங்க. அப்பவும் உங்களுக்கு புதனோட அனுகிரகம் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க. இன்னும் வேறு ஏதாவது இருக்கா அதை பற்றி சொல்கிறதுக்கு? சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கடினமாக வேணும்னா தேடி பிடிங்க. யாரோட ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்குது, கேந்திர பலம் பெற்று அல்லது பத்திர யோகம்னு சொல்லக்கூடிய பலம், அதாவது 1, 4, 7, 10 புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுக்கு பத்திர யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லது ரத்ன வியாபாரிகள், ரத்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த பத்திர யோகம் இருக்கும். டீச்சர்ஸுக்கெலாம் இந்த பத்திர யோகம் இருக்கும். பர்டிகுலராக தேடி பிடிங்க. இந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்று பத்திர யோகம் இருக்கிறவங்களுக்கு 1, 4, 7, 10 புதன் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட உபதேசத்தை கேட்டு நடந்துக்குங்க. வாழ்க்கை பிரமாதமாக ஆகும். புத்தி இல்லாதவங்களுக்கு இப்படியே தான் சொல்கிறேன் நான். புதன் கெட்டு போனால் புத்தி இல்லைன்ற அர்த்தம். புத்தி இல்லாதவங்களுக்கு புத்தி தேவை. அப்போ என்ன பண்ணணும்? மிக சிறந்த புத்திசாலி யாருன்னா மிதுனத்துலேயோ அல்லது கன்னிலேயோ புதன் இருந்து 6, 8, 12 மறையாமல் இருக்கிறவங்க எல்லாம் புத்திசாலியாக இருப்பாங்க. எப்படி? மிதுனத்துலேயோ அல்லது கன்னியிலோ புதன் இருக்கணும். அப்படி இருக்கிற புதன் இவங்க லக்னத்துக்கு 6, 8 இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இந்த பத்திரயோகம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யாருக்கு இருக்கும்? புதன் ஆட்சி உச்சம் பெற்று 4 கார்னரில் லக்னம் பெற்றிருந்தா, மீனமோ மிதுனமோ கன்னியோ தனுஷோ, இது 4ல் 1 லக்னமாக அமைஞ்சு இந்த புதன் உச்சம் பெற்றிருக்கிறவங்களுக்கு, ஆட்சி பெற்றிருக்கிறவங்களுக்கு பத்திரயோகம் நிச்சயமாக இருக்குது. அப்படி உள்ள ஒரு மனுஷனை தேடி அவரோட அறிவுரை கேட்டு, அவங்க சொல் பேச்சு கேட்டு, நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி போடலாம், பேர் என்ன வைக்கலாம்,
அப்படின்னு பாருங்கள். அவங்களோட நெருக்கமாக இருந்து அவங்களுடைய அறிவுரை கேளுங்க, அவங்கள்ட்ட வகுப்பு எடுத்துக்கங்க, அவங்கள வந்து ஃப்ரெண்டாக ஆக்கிங்க. அவங்க மூலிமா நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆகிடலாம். அவங்க உங்களுக்கு வழிகாட்டினாங்கன்னா பெரிய ஆள் ஆகலாம். அவங்கள நீங்கள் மென்டாராக ஏற்றுக்குங்க. உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக வளரும். உங்கள் ஜாதகத்தில் புதன் குறையிடாமல் போயிடும். நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று தான் நம்ம வாங்குகிறோம். கரெக்டாக வீட்டில் பால் இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? போய் பாலை வாங்குகிறோம். நம்மக்கிட்ட புத்தி இல்லைன்னா என்ன பண்ணுறது? இப்போ புத்தியை வாங்கணும். யார்கிட்ட போய் வாங்குங்க? பால் கடையில் வாங்க போகிறோம். புத்தியை புத்திசாலிக்கிட்ட தான் வாங்கணும். கரெக்ட் தானே? தங்கம் வேணும்னா நகை கடையில் போய் வாங்கணும். துணி வேணும்னா துணி கடையில் வாங்கணும். புத்தி வேணும்னா புத்திசாலிங்களை தான் போய் பார்க்கணும். புத்திசாலி யாருன்றதை அடையாளம் சொல்லிட்டேன் நான். புதன் வலுத்துள்ளவன் தான் புத்திசாலி. சாணிக்கன் மாதிரி புத்திசாலி இருப்பாங்க. அவங்கள போய் பாருங்கள். அவங்களோட அனுகிரகத்தில் நீங்கள் வளரலாம். எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொருத்தரையாக கேட்க வேண்டியதுதான். சுற்று பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் உங்களுக்கு புதன் நல்லா இருக்கா, பத்திரயோகம் இருக்குதா அப்படின்னு வாங்கி பாருங்கள். ஜாதகத்தெல்லாம் வாங்கி பார்த்து கேட்டு அப்படி நான் ஒரு ஆளை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறுறது நிச்சயம்.